I am principal of Kalakshetra and I am having an appointment with Mr. Pandit Ravi Shankar. Yes, 1 minute. Mr. Pandit Ravi Shankar is in room number 205. Thank you. Good luck, madam. Don't worry. அவரு நம்ம ஃபங்க்ஷனுக்கு வராரு. ஒத்துக்க வைக்கிற பொறுப்பு என்னோடது. சரியா? I'll wait for the good news. சரி, உனக்காவது ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணும் புரியல. சடனா கீதா ஏங்க வந்தா? அவன் வந்தானா மாட்டிக்குவான். அவனை வர வேண்டாம்னு சொல்லு போ. எந்த ரூம்லன்னு சொல்றீங்க? அதுவும் பாயிண்ட் தான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவனை வர வேண்டாம்னு சொல்லு போ. ஏய் சந்து, நம்ம முதல்ல மும்பைல ஃபேஷன் ஷோ நடந்ததுல அன்னைக்கு நீ ஏய் சந்து அங்க பாரு, அந்த ராஸ்கல் என்ன பார்த்து கண்ண அடிக்குறான். யாரு? இந்த ராஸ்கலா? என்னடா இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை பார்த்தே இல்லையா? ஓகே और एक बार मारो. और एक बार நான் சொல்றத கேளுடா. அது இல்லடா. ஏய் போய் சொல்லாத. நீ என்ன பார்த்து கண்ண அடிச்சல? நீ ஜூட் बोल रहे. என்ன பேசுறானு புரியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி புடிக்கல சும்மாவே விடக்கூடாது. ஏய் என்னாச்சு சந்து? எங்க கூட்டிட்டு போற? இங்க ஒரு நல்ல ஷாப் இருக்கு. அங்க gift வாங்கி கொடுத்தா நம்ம friendship strong ஆயிடும். come on வா. come on have a look. சந்து இது எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸ்வேதா நீ செலக்ட் பண்ணிட்டே, நான் இப்போ வந்துறேன். எங்க போற? What Chandu, where are you man? வேற ஒண்ணும் இல்ல, அங்க வேலை முடிஞ்சிருச்சு. வா நம்ம ரூமுக்கு போலாம். I'm not going there. It's very boring. Let's go there. I want to buy something to remember. Come on. இது நல்ல ஷாப் இல்ல. இங்க ஏதாவது வாங்குனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உடைஞ்சிரும். இது நல்ல கடை இல்ல. அங்க ஒரு நல்ல கடை இருக்கு. வா அங்க போய் பார்க்கலாம். come on. எல்லாம் நல்ல ஐட்டம் தான். செலக்ட் பண்ணிக்க. இதுவா? yeah this one ரொம்ப நல்லா இருக்கும். come on இந்தா. It's very short. ஷார்ட்டா இருக்கா? உனக்கு நல்லா இருக்கும். ஐயோ யார் சொன்னது? நீ போய் ட்ரை பண்ணி பாரு. கரெக்ட்டா இருக்கும். ஒரு பொண்ணு போடுறது நான் பார்த்தேன். போ. Okay. look Subhraj, 50 lakhs டீடி உங்க கிட்ட தரேன். அதுல 10% கமிஷன் நீங்க எடுத்துங்க. ஓகே சுப்ராஜ், நீங்க கமிஷன் எடுத்துங்க. நீங்க யாரை நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? சுப்ராஜ். சாரி சார், என் பேர் ராமராஜ். என்ன ராமராஜா? ஆமா. நீங்க ராமராஜா? சுப்ராஜ் இல்லையா? சுப்ராஜ் இல்ல. அப்ப அதே பேர் வச்சீங்க. இந்தாங்க. சாரி மேடம், சேஞ்ச் இல்ல. 10 ரூபீஸ் இருந்தா தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமா? அங்க கவுண்டர்ல கொடுக்கணும். சேஞ்ச் இல்லங்க. வேணும்னா 10 ரூபீஸ் தரேன். கொடுங்க. இதோ வந்துட்டான். என்னாச்சுடா? ஸ்வேதா அவாய்ட் பண்ணிட்டு வெளியில வந்தனா, அங்க அனிதா வந்துட்டா. அனிதா அவாய்ட் பண்ணிட்டு வெளில வரலான்னு பார்த்தா கீதா அந்த நேரம் பார்த்து அங்க வந்துட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பாட்டு ஓடி வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? நீங்க என் கூட காஃபி குடிச்சிட்டு தான் போணும். நோ பரவாயில்லைங்க, தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ நீங்க என் கூட வரீங்க, காஃபி குடிக்கிறீங்க. பை தி வே ஐ அம் அனிதா. ஐ அம் கீதா. என்னது போன்? யார் இந்த நேரத்துல? ஹலோ. ஹாய் அனிதா. அது ஒரு ஃப்ரெண்ட் வந்திருந்தா, 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம். ஓகே. எங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவா? ஓகே வந்துடுறேன். தாத்தா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அனிதா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டா, கீதா இங்கே இருக்கா, நான் சேஃப் ஆயிட்டேன். God only should help me. God bless you. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எனிதிங். கீதா அனிதா ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்க. தெய்வ மகன் படத்துல ட்ரிபிள் ஆக்ஷன் பார்த்திருக்கேன். சார், அப்பையில இருந்து கன்ஃபியூஷன்ல செத்து போயிட்டு இருக்கேன் சார். நீங்க ஒருத்தரா 3 பேரா சார்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த மெனு கார்டு பாக்குற பொண்ணு கூப்பிடு. நிச்சயம் சொல்வீங்களா? சொல்றேன். ப்ராமிஸ். ஓகே, நீங்களே ஆர்டர் கொடுங்க. மெனு கார்டு பாக்குறவங்க தானே? அதேதாயா. ஓகே. போ. 1 2 3 4. இவ சாமானியமானவல்ல, மகாலோலோடு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யா? அவர் கூப்பிடுறாரு. யாரு? அங்க அவர்தான். வாங்க. ஜஸ்ட் மினிட். தெய்வ மகன் படம் பார்த்திருக்கேன். ஒருவேளை இது நவராத்திரி படமா இருக்குமோன்னு தான் டவுட்டா இருக்கு. இவர்தான். யாரோ கூப்பிட்டாருந்தீங்க? யாரும் இல்லையே.
இல்ல கன்ஃபியூஷனா இருக்குல்ல? அப்படிதான் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. இங்க இருக்கேன்றாரு, அங்க இருக்காரு, அங்க இருக்கேன்றாரு, இங்க இருக்காரு, அங்க இல்ல, இங்க இல்ல, எங்க இருக்காரோ என்னவோ. என்னடா இது, இவங்களும் போயிட்டாங்க. இப்படிதான் எதுதான் நடக்குது. ஒரே மர்மமா இருக்கு. யாருங்க கூப்பிட்டது? யாருன்னு தெரியல. என் மேடம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். இந்த ரூம்ல இந்த பொண்ணோட இருக்கா, அந்த ரூம்ல அந்த பொண்ணோட இருக்கான். இந்த ரூம்ல எந்த பொண்ணோட இருக்கானோ? இங்க மட்டும் மாட்டினா நிச்சயமா விட மாட்டேன். நான் ஏதோ கன்ஃபியூஷன்ல இங்க. உங்களை ரேப் பண்றதா? ஆப்பிரிக்க யானையால கூட அது முடியாதும்மா. நான் ஏதோ ரூம் நம்பர் 207ல ஐயோ புக் பண்ணலம்மா. அது என்ன ஆச்சுன்னா அது 3 இல்லம்மா 3 பொண்ணுங்களோட நான் வந்து எப்படின்றது அது எப்படி அதை நான் சொல்றது நீங்க 3 பொண்ணுங்க ஒரே ஃப்ளோர்ல இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா ஒரு நாள் மேனேஜ் செஞ்சுட்டேன். இனிமேல் அவங்களை எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ண போறேன்? என்னால இந்த டென்ஷனை தாங்க முடியலப்பா. சூப்பர் ஐடியா. என்ன 3 பொண்ணுங்களும் ஒரே இடத்துல இருந்தா ப்ராப்ளம் தானே? ஆமா. அதனால ஒவ்வொரு பொண்ணையும் ஒவ்வொரு பங்களால வச்சா அதுக்கப்புறம் நம்மால மல்ல 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 மல்லே மல்லே மாலே மருது. எதுக்கு அடிச்ச? சூப்பர் ஐடியா கொடுத்தல்ல, கிஃப்ட். டேய், அவங்க எல்லாம் என்ன நம்பி வந்திருக்காங்க. அவங்கள பத்தி இப்படி சீப்பா பேசாத. அந்த 3 பேரையும் ஸ்மூத்தா எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். எங்க போற? அங்க ரெஸ்டாரண்ட்ல கன்னட பொண்ணும் தெலுங்கு பொண்ணும் ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்காங்க. எனக்கு தெரியும்டா. யூ வெயிட் அண்ட் see. அதுல அவங்க 2 பேரும். வாட் சந்து, நேத்து ராத்திரி எல்லாம் எங்க போயிட்ட? சொன்னா நீ வருத்தப்படுவ. எதுக்கு? ஊர்ல இருந்து எங்க அத்தை பொண்ணு வந்திருக்கா. அத்தை பொண்ணா? இவனுக்கு தான் அத்தையே இல்லையே. அத்தை பொண்ணு வந்தா என்ன ப்ராப்ளம்? அத்தை பொண்ணு வந்ததுல ப்ராப்ளம் இல்ல. அவளுக்கு வந்திருக்கிற வியாதி தான் ப்ராப்ளம். வியாதியா? என்ன வியாதி? அது த்ரோம்பியோ பரோண்டியோ எரம்போசிஸ். த்ரோம்பியோ பரோண்டியோ எரம்போசிஸா? அந்த வியாதி டேஞ்சரஸா? வெரி டேஞ்சரஸ். கொஞ்ச நாள்லயே உயிர் போயிடும். தேவுடா. இப்போ உங்க அத்தை பொண்ணு எங்க இருக்கா? எனக்கு தெரிஞ்சதானே. என்ன? பாவம் அழுதுட்டு இருக்கா. ஆமா பாவம். சரி, அந்த வியாதியை பத்தி அவளுக்கு தெரியுமா? எனக்கு இப்பதானே தெரிஞ்சிருக்கு. அது டாக்டர் ரிப்போர்ட் இப்பதான் வந்திருக்கு. 1 மினிட். அங்க என்ன கதவுட போறான்னு கேட்கலாம். இந்த டிசீஸ் ரொம்ப டேஞ்சரஸ். வெரி டேஞ்சரஸ். கொஞ்ச நாள்லயே அவ உயிர் போயிடும். ஐயோ, இப்போ உங்க அத்தை பொண்ணு எங்க இருக்கா? பாவம் இரும்பிட்டு இருக்கா. ஆமா இரும்புறா. 1 மினிட் ப்ளீஸ். பொது அனிதா வரா. தாத்தா ரெடியா இருங்க, ரெடியா இருங்க. நீங்க எது வேணா சொல்லுங்க தாத்தா. அந்த பொண்ணை கட்டிக்கன்னு தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்படி எல்லாம் சொல்லாதடா. அக்கா பொண்ணுடா. அத்தை பொண்ணு தாத்தா, அத்தை பொண்ணு மறந்து. அத்தை பொண்ணை கட்டிக்கடா. நான் அவளை கட்டிக்க மாட்டேன் ப்ளீஸ். ஏய் கண்ணா, நீ இல்லன்னா அந்த பொண்ணு செத்து போயிட்டுடா. ஏய் மறுக்காதடா, சொன்ன கேடா. நீ கல்யாணம் பண்ணிக்கலனா உங்க டாடி ஃபீல் பண்ணுவாரு. கல்யாணம் பண்ணிட்டா இந்த பொண்ணு ஃபீல் பண்ணுவாளே. வேணும்னா அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறேன். தாத்தா வேண்டாம் ப்ளீஸ், ப்ளீஸ் வேண்டாம். இல்ல நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். வேண்டாம். நீங்க கேட்டா அந்த பொண்ணு ஒத்துக்குவா. அத்தை பொண்ணையே கட்டிக்கன்னு விட்டு கொடுத்துருவா. ஏன் தெரியுமா? அந்த பொண்ணுக்கு பெரிய மனசு. She is a great girl. Yes, பெரிய தியாகி. ஆமா. நான் இந்த மேரேஜ் நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன். இம்பாசிபிள். யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். That's all. சந்து, கூப்பிடு போல இருக்கு. கூப்பிடு. அனிதா, நீங்க நின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டியா? கேட்டேன். எல்லாத்தையும் நீ கேட்டேன். என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். நீ எதுவும் பேசாத சந்து. நீ போய் உங்க அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க. அனிதா உன்னை. ஆமா, எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நோ ப்ராப்ளம். ஆனா சாக போற உங்க அத்தை பொண்ண உன்னை தவிர வேற யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அப்போ நாம 2 பேரும். நீ எதுவும் பேசாத சந்து. இதுதான் என்னோட ஃபைனல் டிசிஷன். இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின்லயே நான் வைசாக்கு போறேன். தட்ஸ் இட். அனிதா. சந்து, சந்து, உன் அத்தை பொண்ணு என்ன சொன்னா? அவ நிச்சயம் செத்து போயிடுவா இல்ல, அதனால உன்னைய மேரேஜ் பண்ணிக்க சொன்னா. நானு அந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது. நீ உன் அத்தை பொண்ணையே கட்டிக்க. பாரதி, அப்ப நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப்? எனக்கு என்ன? எனக்கு இருக்கிற கிளாமருக்கு எத்தனையோ பேர் கிடைப்பாங்க. ஆனா உன் அத்தை பொண்ணுக்கு உன் துணை அவசியம் தேவை சந்து. நீ அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும். பாரதி, நான் நோ, ஐ ஹவ் டிசைடட். நான் இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயினுக்கு பெங்களூர் கிளம்புறேன்.
பாரத் Oh God, it's too much. தாத்தா ரெண்டு பேரும் அங்க தாத்தா. I'm so happy, Chandu. ஸ்வேதா ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. எனக்காக உன் வாழ்க்கையை பழக்காத ப்ளீஸ். நான் எதுவும் கேட்க மாட்டேன். லைஃப் லாங் நான் உன் கூடவே இருந்துடுறேன். உனக்கு நான், எனக்கு நீ. We'll always be together. ஸ்வேதா ப்ளீஸ். சந்து, நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். நீ என்ன அவாய்ட் பண்ற? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நான் கீதான்னு ஒரு பொண்ணை காதலிச்சேன். ஜோக்கா? இல்ல, சீரியஸாவே சொல்றேன். அப்ப ஏன் எனக்கா பேப்பர்ல ஆட் கொடுத்த? ஆட் கொடுத்தது உனக்காக இல்ல, கீதாவுக்காக. சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட. நீ மும்பைல இருந்து போன் பண்ண போய் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீ அதுக்கு சான்ஸ் தரல. நீ கிளம்பி வந்துட்ட. நீ இங்க வந்தது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப சொல்றேன். நான் இப்ப பழைய சந்து இல்ல. கீதாவோட பழக ஆரம்பிச்சதும் என் வாழ்க்கையே மாறி போச்சு. காதலுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. கீதாவை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப என் வாழ்க்கையில கீதாவை தவிர வேற ஒருத்துக்கு இடம் இல்லை. உன் மனசை புண்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ.